கர்க சம்ஹிதை 42ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாதவர்களுடன் சந்திராவதிபுரிக்கு சென்று அங்குள்ள ராஜ்யத்தை சகுனியின் மகனுக்கு வழங்குவதும் சகுனி மற்றும் பிறரின் முந்தைய பிறவிகளின் அறிமுகமும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, மீதமுள்ள அசுரர்கள் அவர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர். யாதவாந்திர பகவான் ஸ்ரீஹரி யாழ், புல்லாங்குழல், மிருதங்கம், துந்துபி போன்றவற்றை வாசித்து கொண்டே சூதன், மகதன் மற்றும் வந்திஞனின் வாயிலிருந்து தனது புகழின் பாடல்களை கேட்டு தனது மகன்கள் மற்றும் பிற யாதவர்களுடன் தேவர்களுடன் சந்திராவதிபுரிக்கு சென்றார். அங்கே தன் கணவனின் மரணத்தால் சகுனியின் மகனை தத்தெடுக்க விரும்பிய ராணி மதாலாசா மிகவும் பரிதாபமாக புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் வெளிநீர் வழிந்தோடியது. அவள் மிகவும் துயருற்றிருந்தாள். அவள் உடனடியாக கரம் கூப்பி தன் குழந்தையை கிருஷ்ண பகவானின் பாதங்களில் சமர்ப்பித்தாள். மதாலாசா கூறினாள், இறைவா, ஆதிதேவா, நீங்கள் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக எதுகுலத்தில் அவதாரம் எடுத்திருக்கின்றீர். தாமே இவ்வுலகின் படைப்பாளர். இறுதி நாள் வரும்போது தாமே அதை அளிப்பீர். ஆனால் தாம் ஒருபோதும் குணங்களில் சிக்குவதில்லை. உமது அருளை நாடி உமது பாதங்களில் நான் பணிகிறேன். என் மகன் மிகவும் பயந்திருக்கிறான். இறைவா, தயவு செய்து அவனை காப்பீராக. உமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை அவன் தலையில் வைப்பீராக. தேவர்களின் இறைவா, பிரபஞ்சத்தின் இறைவா, என் கணவர் உமக்கு எதிராக செய்த குற்றத்தை மன்னிப்பீராக. நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, மதாலாசரின் வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த சிறுவனின் தலையில் தன் இரு கரங்களையும் வைத்து சந்திராவதி ராஜ்யம் முழுவதையும் அவனுக்கு அளித்தார். பின்னர் அவருக்கு யுகங்கள் பல நீண்ட ஆயுளையும் துறவர ஞானத்தையும் பக்தியையும் வழங்கினார். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனது கழுத்திலிருந்த அழகிய மாலையை கழற்றி சகுனி குமாரனுக்கு கொடுத்தார். தேவேந்திரன் உடனான முதல் போரில் சகுனி உச்சைஸ்ரவ குதிரை, சிந்தாமணி ரத்தினம், ஆமதேனும், மேலும் அவரால் எடுத்து செல்லப்பட்ட கற்பக விருட்ச மரங்கள் ஸ்ரீ ஜனார்த்தனர் விடாமுயற்சியுடன் தேவேந்திரனிடம் திரும்ப கொடுத்தார். ஏனெனில் பகவானே பசுக்கள், பிராமணர்கள், தேவர்கள், முனிவர்கள் மற்றும் வேதங்களின் பாதுகாவலர் ஆவார். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், தேவர்களின் முனிவரே, நாரத மாமுனிவரே, முற்காலத்தில் இருந்த இந்த வலிமை மிக்க சகுனியும் மற்ற அசுரர்களும் யார்? அவர்கள் எவ்வாறு முக்தி அடைந்தார்கள்? இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இது முற்கால பிரம்மகல்பத்தின் விஷயம். பரவாசு கந்தர்வர்களின் அரசராக இருந்தார். அவனுக்கு மிகவும் அழகான 9 குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் காமதேவனைப் போல அழகாகவும் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும் பாடுவதிலும் இசைக்கருவிகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருந்தனர். மேலும் அவர்கள் தினமும் பிரம்மலோகத்தில் பாடினர். அவர்களின் பெயர்கள் மந்தர், சுந்தர், மகத், மந்தஹாசர், மகாவல்லவர், சுதேவர், சுதன், சௌதர் மற்றும் ஸ்ரீபானு. ஒரு சமயம் பிரம்மதேவர் பேச்சின் தேவியான தன் மகள் சரஸ்வதியை பிரமையுடன் கண்டார். படைப்பாளரின் இந்த நடத்தையை கவனித்த பரவாசுவின் புத்திரர்கள் தங்கள் இதயங்களில் புன்னகைக்க தொடங்கினர். தேவர்களில் சிறந்தவரான பிரம்மதேவருக்கு எதிராக அவன் செய்த குற்றத்தின் காரணமாக அவன் தாமச கருவறைக்கு செல்ல நேர்ந்தது. ஸ்வேதராக கல்பம் வந்தபோது ஹிரண்யாக்ஷனின் பள்ளியின் கருவில் இருந்து 9 கந்தர்வர்களும் பிறந்தனர். அக்காலத்தில் அவர்கள் பெயர்கள் பின்வருமாறு இருந்தன: சகுனி, சம்பர், ஹரிஷ்டா, பூத சந்தபானன், விருக்கா, காலநாபன், மகாநாபன், ஹரிஷ்மாஷ்ரு மற்றும் உத்கசன். ஒரு நாள் தன் இல்லத்திற்கு வந்த அபந்தரதாம முனிவரை வணங்கி முறைப்படி அவரை வழிபட்ட பின்னர் அவர்கள் அனைவரும் அவரிடம் மரியாதையுடன் பின்வருமாறு கேட்டனர். அந்த அரசன், பிராமணனே, கேட்பாய், உன் வாயால் சொல் என்றான்.
கைவல்யத்தின் இறைவன், பக்தர்களை நேசிக்கும் அவர்களுக்கு முக்தியை அருளும் ஸ்ரீஹரி பகவானே என்று கூறப்படுகிறது. ஆனால் நாமோ அசுர சக்தியின் பிடியில் சிக்கி தீயவர்களுடன் எப்போதும் கூட்டு சேர தயாராகி துன்மார்க்கராக திகழ்கின்றோம். நாம் ஒருபோதும் இறைவனை நாடியதில்லை, பக்தியால் அல்ல. அப்படி என்றால் இவ்வுலகில் எங்கள் முக்தி எப்படி அமையும்? பிரம்மனே, உன்னத நலனுக்கான வழியை எங்களுக்கு கூறுவீராக. ஏனெனில் இறைவா, தாம் ஏழைகளின் நலனுக்காக உலகெங்கும் சுற்றுகின்றீர். அபராந்தராத்மனே கூறுகின்றார், தைத்தியகுமாரா, குணங்கள் அவர்கள் தனித்தனியாக வாழ்வதில்லை, அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லது யாருடைய குணங்கள் அவரிடமிருந்து பிரிக்க முடியாதவை. எனவே அதே குணங்களால் முக்தியின் தெய்வீக இறைவனான பகவான் ஸ்ரீஹரியின் வழிபாட்டை உச்சரித்து வந்த அசுரர்கள் அந்த பரம்பொருளை அடைந்துள்ளனர். ஒற்றுமை, நல்லிணக்கம், பாசம், பயம், கோபம் மற்றும் புன்னகை, பெருமிதம் ஆகிய இந்த உணர்ச்சிகளையோ அல்லது குணங்களையோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எப்போதும் வெளிப்படுத்தியதால் அசுரர்கள் அவற்றில் மூழ்கி போனார்கள். உதாரணமாக, பிரஜாபதிகள் கிருஷ்ணிகர்ப பகவானுடன் ஒற்றுமை, ஒரு குலம், குடும்பம் அல்லது கோத்திரம் என்ற உறவில் நம்பிக்கை தெரிந்ததால் முக்தி அடைந்தனர். கடவுளுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் கயாதுவின் மகனான பிரகலாதன் பகவானை கண்டடைந்தான். பகவான் ஸ்ரீஹரியின் மீது பாசம் கொண்ட சுதப முனிவரும், அச்சம் கொண்ட ஹிரண்யகசிபுவும், கோபம் கொண்ட உங்கள் தந்தை ஹிரண்யாக்ஷனும், புன்னகை, பெருமை கொண்ட சாஸ்திரங்களும் யோகிகளுக்கே உரிய மிக அரிதான நிலையை அடைந்தன. சாத்தியமான எந்த உணர்ச்சியுடனும் தங்கள் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒருமுகப்படுத்துங்கள். பக்தி தொண்டின் மூலம் பரமபுருஷ பகவானின் மீது தங்கள் மனதை நிலைநிறுத்துவதால் இந்த தேவர்கள் அவரது இருப்பிடத்தை அடைகிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, இவ்வாறு கூறிய பின் முனிவர்கள் மறு உலகில் மறைந்தனர். அன்று முதல் சகுனியும் மற்றவர்களும் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீஹரியுடன் பகைமை கொண்டனர். அவர் பகைமையின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டார். ராஜேந்திரா, இதை கண்டு ஆச்சரியம் கொள்ள வேண்டாம். ஒருவன் சாட்டையை தியானிக்கும் போது அது நீர்நாயின் வடிவத்தை பெறுவது போல பரமபுருஷரான பகவானை தியானிப்பவன் அவருடைய வடிவத்தை அடைகிறான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான சகுனியின் மகன் மீதான கிருபை என்ற தலைப்பு கொண்ட 42ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.